Hello students. So last video physical quantities என்ன ஃபண்டமெண்டல் என்ன derived என்ன எப்படி ஒரு physical quantity நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். யூனிட்ஸ் நம்ம முக்கியமாக பார்த்தோம். இப்போ அதுலேயும் நம்ம ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்னால் நம்ம எழுதியிருப்போம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஸோ இதெல்லாம் நம்ம எழுதியிருப்போம். அப்போது மீட்டர் சென்டிமீட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரைட்? அதே மாதிரி இன்ச்சஸில் சொல்லலாம், ஃபீட்டில் சொல்ல முடியும், டெசிமீட்டரில் சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெப்ரசன்ட் பண்ணி சொல்ல முடியும். பட் வாட் இஸ் அ யூனிவர்சலி அக்செப்டட் யூனிட்? அதான் நம்ம எஸ்ஐ யூனிட் சொல்கிறோம். இப்போ இது இல்லாமல் வேறு ஏதாவது டெக்னிக் இருக்கா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு? இப்போ நான் சொல்கிறேன் மீட்டர் ஏரியான்னு சொல்கிறேன். ஏரியாவோட யூனிட் என்ன இருக்கலாம்? மீட்டர் ஸ்கொயர் இருக்கலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கலாம், ரைட்? ஸோ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம். அதான் இது டைமென்ஷன்ஸ். டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? டைமென்ஷன்ஸ் சொல்லுமே, லென்த், பிரெத், ஹைட். ஒரு குவான்டிட்டிக்கு இங்கே டைமென்ஷனை பற்றி பேச போகிறோம். ரூமோட டைமென்ஷனை பற்றி பேசலை, ஒரு டேபிளோட டைமென்ஷனை பற்றி பேசலை. ஸோ நம்ம பேச போகிறது எதை பற்றி? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன் என்ன கவனிங்க. டைமென்ஷன் ஆஃப் a physical quantity especially நம்ம இதில் எழுதுறது derived quantity. Derived quantity, dimension of a physical quantity. Dimensions are the power to which the fundamental quantities, powers to which fundamental quantities are raised in order to represent fundamental quantities raised in order to represent that quantity. So நல்லா கவனிங்க, dimensions அப்படின்றது the powers to which the fundamental quantities raised. Powers to which. இப்போ பவர்ஸ்னால் என்ன? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய பவர். இப்போ லென்த் இருக்குது அப்படின்னு சொன்னால் லென்த்துக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. இப்போ ஏரியாவில் எத்தனை லென்த் இருக்குது? 2 லென்த் இருக்குது. அப்போ எல் இன்ட்டு எல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது மாதிரி டைம், நான் ஸ்பீட் நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ ஸ்பீடுன்ற குவான்டிட்டியில் எத்தனை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர் என்ன இருக்குது? ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர், அந்த பவர் பேஸ் பண்ணி நான் ஒரு குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? டைமென்ஷன். சரிங்களா? அப்போ எப்படி சார் நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ், டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெளிவாக எழுதிப்போம். ஏன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோடைய பவர்ஸ் தான் என்ன பண்ண போகிறோம்? டெரைவ்ட் குவான்டிட்டிஸில் கொடுக்க போகிறோம். அப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அதை தெளிவாக கவனிங்க. என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது? லென்த் இருக்குது. லென்த்தோடைய டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் கேபிட்டல் எல், யூனிட்லாம் கிடையாது, கேபிட்டல் எல். அதே மாதிரி மாஸ் கேபிட்டல் எம் எடுத்துக்கோங்க. டைம் கேபிட்டல் டி. பார்த்தீங்கன்னா 99% வந்து குவான்டிட்டிஸ் இந்த மூணுத்தோட தான் இருக்கும். இந்த மூணுடைய கம்பேரிசன் தான் இருக்கும். இந்த மூணுடைய கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் தான் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர், கெல்வின் கேபிட்டல் கே. இது கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட்லி இது மாறாது. கெல்வின் சம்டைம்ஸ் தீட்டாவாக இருக்கும், கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் நீங்கள் தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க டிஸ்கஸ் பண்ண யூனிட்டில் டெம்பரேச்சர் வரப்போகிறது கிடையாது. ஸோ இட் வில் டேக் டைம். அடுத்த நம்ம பார்ப்போம். டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், இதோட யூனிட் அப்படியே டைமென்ஷனோட சிம்பிள் எடுத்துட்டோம். இதெல்லாமே டைமென்ஷன் சிம்பிள், ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா luminous intensity, candela bracketல CD, and final amount of substance, mole.
ஸோ 7 quantities are there, 7 fundamental quantities. ஸோ அதோடைய டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன், டைமென்ஷனல் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஒவ்வொன்றுக்குமே என்னென்ன சிம்பிள் சார். இப்போ நான் லென்த்தோடைய டைமென்ஷன் எழுதுறேன்னா கேபிட்டல் எல். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அதோடைய டைமென்ஷன்ஸ் இப்படி. இப்போ இதோடைய பவர்ஸாக தான் நான் ஒவ்வொரு டிரைவ்ட் குவான்டிட்டியும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். டிரைவ்ட் குவான்டிட்டிஸை இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர்ஸை நம்ம எழுத போகிறோம், ரைட்? அந்த ரெப்ரசன்டேஷன் பேர் தான் அது, அந்த டெக்னிக் பேர் தான் அது டைமென்ஷன். சரிங்களா? மறந்துடாதீங்க. Physical quantity, dimensions of a physical quantity are the powers to which the fundamental quantity is raised. So in order to represent completely the quantity, in order to represent completely that quantity, so அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம், அதோடைய டைமென்ஷன் என்ன, லென்த் சிம்பிள் நம்மளாம் எடுத்துக்கிட்டோம் LMT. ஸோ டெம்பரேச்சர் இங்கே T வந்துருச்சு டைம், ஸோ அதனால் இங்கே கெல்வின் போட்டோம். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர் A, luminous intensity அதே தான் CD, யூனிட் அப்படியே நம்ம ப்ராக்கெட் எழுத போகிறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மோல். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 99% என்னது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸில் இதுதான் சுற்றி வரப்போகுது. MLT தான் சுற்றி வரப்போகுது, ரைட்டா? MLT உடைய பவர்ஸ் என்ன. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம நிறைய குவான்டிட்டிஸ் படிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு டிரைவ்ட் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் எடுக்கிறது கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், அதோடைய ஃபார்முலா கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அதோடைய டைமென்ஷன்ஸை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும், ரைட்? சரி, வாங்க பார்க்கலாம் டிரைவ்ட் குவான்டிட்டிஸோடைய டைமென்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது கிளியராக இருக்கா? எழுதிடலாம். அடுத்து பார்க்கலாமா? டிரைவ்ட் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா ஏகப்பட்ட குவான்டிட்டிஸ் இருக்குது, சரியா? நம்ம விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்குலாம் இருக்குது. ஸோ அப்போ இந்த எல்லா குவான்டிட்டிஸும் இதில் கொண்டு வர போகிறோமா? இல்லை. இது வரைக்குமே இப்போ நம்ம இந்த 11th டாபிக்ஸாக இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ இதுக்கு கீழே இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம என்ன குவான்டிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம், என்னென்ன குவான்டிட்டிஸ் நமக்கு ஃபெமிலியர், இல்லை அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு என்னென்ன புரியும், அந்த குவான்டிட்டிஸோட தான் நம்ம நிப்பாட்டிடுவோம். இந்த வீடியோலையும் சரி, வர்ற கான்செப்ட்லையும் சரி. இதை விட அதிகமாக இருக்கும். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, விஸ்காஸ் ஃபோர்ஸ் பற்றி தெரியணும், விஸ்காசிட்டி பற்றி நம்ம படிக்கணும். அது படித்ததுக்கு அப்புறமேட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம பார்க்கலாம். அது ஒரு குவான்டிட்டி, அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நிறைய குவான்டிட்டிஸ் நமக்கு இன்வால்வ் ஆகும். அதெல்லாமே கான்செப்டோடு சேர்த்து நம்ம அதை படிச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸோடைய ஐடியாவில் நான் செலக்டடாக சர்டன் குவான்டிட்டிஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அந்த குவான்டிட்டிஸை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். தென் ப்ராப்ளமும் அந்த குவான்டிட்டிஸ் ரிலேட்டடாக நம்ம கொண்டு போவோம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய குவான்டிட்டி டைமென்ஷன்ஸ் ஆஃப் டிரைவ்ட் குவான்டிட்டி. நம்பர் 1 ஏரியா. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம்? லென்த் இன்ட்டு பிரெத். பிரெத்துன்னு சொன்னாலும் அதுவும் என்னது டிஸ்டன்ஸோட கேட்டகரி, ஏன்னா அது மீட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ணுறீங்க. அப்போது இதுக்கு லென்த் எல், பிரெத்துக்கும் எல் தான். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? எல் ஸ்கொயர். சார் பவர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எல்லோடைய பவர். இப்போ எம்டி இங்கே இன்வால்வ் ஆகலாமா? எல்லாத்தையுமே எழுதணும்னு அவசியம் இல்லை. எம்டி இன்வால்வ் ஆகலாமா? தாராளமாக. இப்போ எம்முடைய பவர்ஸ் இங்கே இல்லை, 0. எல்லுடைய பவர் 2 இருக்குது, டீயோடைய பவர் 0. ஸோ தட்ஸ் அ டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஏரியா. அடுத்து பாருங்கள் வால்யூம். வால்யூம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், வால்யூம். ஸோ இதோட என்ன வந்துடும்? எல் ஸ்கொயர் இன்ட்டு எல். இப்போ பாருங்கள் இதோட யூனிட் டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? எல் கியூப். இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எல் கியூப், எம் பவர் ஆஃப் 0, எல் கியூப், டி பவர் ஆஃப் 0 in terms of fundamental quantities. அப்போ இந்த வால்யூம்ன்ற டிரைவ்ட் குவான்டிட்டிஸ், அந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸை ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர்ஸில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மாஸ்னா எம், லென்த்னா எல், டைம்னா டி. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர்ஸ் புரியுதுங்களா? அண்ட் தேர்ட் ஒன் ஸ்பீட் பார்க்கலாம். ஸ்பீட் என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். இதான் கான்செப்ட். இப்போ ஸ்பீடுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எனக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பேசிக்காக என்ன? எனக்கு ஏரியானா லென்த் அண்ட் பிரெத், இதை மல்டிப்ளை பண்ணால் ஏரியா எனக்கு கிடைக்கும். வால்யூம்க்கு LBH. சார் நான் வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா எடுக்கிறேன், ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு வருது. அப்போ ஹாஃப்ன்ற அந்த நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது, பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான். ஹாஃப்ன்றது ஒரு நம்பர், அது கிடையாது. ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம டைமென்ஷன் எழுத போகிறோம். இது லிஸ்ட்டில் நமக்கு முடியும் போது தெரியும். சில ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கே டைமென்ஷன் கிடையாது, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கே டைமென்ஷன்ஸ் இருக்காது. சில கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும், சில கான்ஸ்டன்ட்ஸ்க்கு டைமென்ஷன் இருக்கும், சில ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்காது.
அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது. நிறைய பேர் யோசிக்கலாம், சார் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் half base into height. ஸோ பேஸ் டிஸ்டன்ஸோட கேட்டகரியில் தான் வரும், லென்த்தோட கேட்டகரி. அப்போ அது எல் போட்டுடலாம், ஹைட்டும் அதே தான், எல் போட்டலாம். சார் வாட் அபவுட் ஹாஃப்? நம்பருக்கு கிடையாது சார், நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ அப்போ அங்கேயும் என்னது? எல் ஸ்கொயர்டு தான். ஓகே. ஸோ ஸ்பீட் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எல், டைம் டி. ஸோ அப்போ டி பவர் -1 எழுதலாம் இல்லையா? அப்போ எல் டி பவர் -1. ஸோ தட்ஸ் அ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஸ்பீட். ஸ்பீட், வெலாசிட்டி எல்லாமே இதே கேட்டகரியில் வந்துடும். அண்ட் அக்சலரேஷன், distance, sorry, speed travel by time taken, the rate of change of speed இல்லையா? இப்போ ஸ்பீடுன்றது என்னது? டிரைவ்ட் குவான்டிட்டி. அதுக்கு டைமென்ஷன் முன்னாடி எழுதி வச்சிருக்கோம் இல்லையா? அது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எல் டி பவர் ஆஃப் -1 டிவைட் பை டைம் டி. அப்போ என்ன வந்துடும்? எல் டி பவர் ஆஃப் -2. ஸ்பீடு, ஸ்பீடோட டைமென்ஷன் தெரியலன்னா நம்ம தனியாக ஸ்பீட் கால்குலேட் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஃபோர்ஸ், ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க, மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன். இப்போ மாஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதுக்கு டைமென்ஷன் எம். அக்சலரேஷனுக்கு எல் டி பவர் ஆஃப் -2 எழுதலாம் இல்லையா? எம்எல் டி பவர் ஆஃப் -2. ஃபோர்ஸ். மொமெண்டம், மொமெண்டம் அப்படின்னு என்ன சார்? மொமெண்டம் ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸையும் வெலாசிட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கிற குவான்டிட்டிக்கு பேர் தான் அது மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். அப்போ மாஸ், வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? எல் டி பவர் -1 மொமெண்டம். ரைட். இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒர்க் டன். அப்போ ஒர்க் என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும், நம்ம அது வெக்டர்ஸ் படிக்கும் போது நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் எம்எல் டி பவர் ஆஃப் -2 இன்ட்டு எல் டிஸ்டன்ஸோடது. அப்போ எம்எல் ஸ்கொயர் டி பவர் ஆஃப் -2 டைமென்ஷன். இப்போ பாருங்கன்னா ஃபார்முலா வந்து டைமென்ஷன் ஃபார்முலா வந்து நான் ஒர்க் டனுக்கு டைரெக்டாக டைமென்ஷன் ஃபார்முலா எழுதலை, எப்படி கொண்டு போகிறோம் பாருங்கள். அந்த ஃபார்முலா பேசிக் ஐடியா என்ன, ஒர்க் டன்னு நான் கால்குலேட் பண்ணணும்னா பேசிக் ஐடியா என்ன, அதில் வந்து நான் கொண்டு போகிறேன். அதே மாதிரி எனர்ஜி, எனர்ஜி சேம் அஸ் ஒர்க் டன். நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆக போகுது. ரைட். ஒரு காரை மூவ் பண்ணுற அந்த ஒர்க் அது கைனடிக் எனர்ஜியாக மாறும். ஒரு சாக் பீஸை நான் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருக்கேன், கிரவுண்ட் லெவலேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணது எங்கே என்ன ஸ்டோர் ஆகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் அந்த ஆப்ஜெக்டில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். ஸோ ஒர்க் டன் என்னமோ அதுதான் எனர்ஜி. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரே டைமென்ஷன் எம்எல் ஸ்கொயர் டி பவர் ஆஃப் -2. ஸோ பாருங்கள், there are certain quantities, certain pair of quantities are having equal dimension, same dimension. Work done, energy same dimension. அதே மாதிரி quantities உடைய dimensions என்ன ஆகும்? ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய இன்னும் பார்க்கலாம். 8. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர், மெக்கானிக்கல் பவர், the rate of doing work, a rate of storing energy, energy by time taken, energy by time. அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா வந்துடுது பாருங்கள், ml ஸ்கொயர் டி பவர் ஆஃப் -2 டிவைட் பை டைம் என்ன இருக்குது? டி. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ என்ன வந்துடும்? ml ஸ்கொயர் டி பவர் -1 மேலே போச்சுன்னா -3. சரிங்களா? மெக்கானிக்கல் பவர். ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீக்வன்சின்னு என்னது? நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பர் செகண்ட். இப்போ ஃபேன் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபேன் வந்து 400 RPMல சுற்றுது, 200 RPM சுற்றுன்னு சொல்லலாம். அப்போ 400 ஆர் 200 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ரைட். RPMல நம்ம சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஐடியா தான் ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்டுக்கு எத்தனை ஆசிலேஷன்ஸ், ஒரு செகண்டுக்கு எத்தனை ரெவல்யூஷன், எத்தனை வைப்ரேஷன், இதெல்லாம் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், டைம் ஒரு செகண்டுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ன்றது ஒரு குவான்டிட்டி தான், நம்பர். அதை எந்த யூனிட்மே சொல்ல மாட்டோம். 10 ரெவல்யூஷன் 20 ரெவல்யூஷன் வெறும் நம்பர் தான். அப்போ ஒரு செகண்ட் வரும்போது டினாமினேட்டர் மட்டும் தான் டைமென்ஷன் வரும்போது, அப்போ டி பவர் ஆஃப் 1 இது லீனியர் ஃப்ரீக்வன்சி. டி பவர் ஆஃப் -1 டைமென்ஷன். அதே மாதிரி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகான்னு சொல்லுவோம், இதை நியூன்ற சிம்பிளில் சொல்லுவோம், இல்லை எஃப்னு எடுத்துக்குவோம். 2πf.
இப்போ பாருங்கள் 2 பைன்றது நம்பர், அதுக்கு யூனிட் கிடையாது, டைமென்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உங்களுக்கு எஃபோடைய டைமென்ஷன் தான் இன்வால்வ் ஆகும் t. ஸோ t power of -1. அப்போ லீனியர் ஃப்ரீக்வன்சினாலும் சரி, ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினாலும் சரி, அதே டைமென்ஷன் தான் வந்துடும். ரைட், அதே தான் 12th ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்கள், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தீட்டா. இப்போ தான் ஒரு ஃபார்முலா இருக்கும், ஆர்க் லென்த் பை ரேடியஸ். ஆர்க் லென்த் பை ரேடியஸ் இதான ஃபார்முலா பார்த்தோம் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டாக்கு. ஆர்க் லென்த் என்ன யூனிட் வந்துடுது, எல். ரேடியஸ் அதுவும் எல் தான். ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்னா எல்லுடைய பவர் 0, எதுவுமே இருக்காது. m power of 0, l power of 0, t power of 0. பாருங்கள், இட் டசன்ட் ஹேவ் அ டைமென்ஷன். ஆங்கிள்ஸ்க்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ பிளேன் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் கிடையாது, சாலிட் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் கிடையாது. Dimensionless quantities, angular displacement, the physical quantity, the quantity doesn't have dimension. Dimension எல்லாம் இங்கே 0 போட்டுறக்கூடாது. இப்போ நான் எழுதுறேன் dimension of theta அப்படின்னு இடத்துல வருது, இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, 0 கிடையாது. ஒன்று ஆன்சர், m power of 0, l power of 0. பவர்ஸ் தான் தம்பி டைமென்ஷன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பவர்ஸ் தான் டைமென்ஷன், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர்ஸ். அப்போ தீட்டான்ற இந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ டைமென்ஷன் இல்லைன்னா அதோட வேல்யூ 1. டைமென்ஷன் ஆஃப் த தீட்டா இஸ் 1. m power of 0, l power of 0, t power of 0. ஓகே, தென் அதில் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம பார்க்கலாம். ஆங்குலர் வெலாசிட்டி இப்போ லீனியர் ஸ்பீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன், லீனியர் டிஸ்டன்ஸ். இங்கே ஆங்குலர் ஸ்பீடு என்ன பண்ண போகிறீங்க, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். இப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, தீட்டா, அதுக்கு டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி அப்போ டைமென்ஷன் t தான் வரப்போகுது, t power of -1. பாருங்கள், லீனியர் ஃப்ரீக்வன்சினாலும் t power of -1, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினாலும் t power of -1, ஆங்குலர் வெலாசிட்டினாலும் இது t power of -1 டைமென்ஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் இது ஆங்குலர் வெலாசிட்டி, அதே ஒமேகா சிம்பிள், இது ஆல்ஃபான்ற சிம்பிளில் சொல்லுவோம். ரைட், ஒமேகா பை டி. ஒமேகாக்கு டைமென்ஷன் t power of -1, இது டினாமினேட்டரில் ஒரு t, ஸோ t power of -2 dimensions of angular acceleration. Okay, so there are plenty of dimensions, plenty of physical quantities. அது எல்லாத்துக்குமே நம்ம டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ரைட், ஸோ இது வரைக்கும் பார்ப்போம். ஸோ இனி வரக்கூடிய டைமென்ஷன்ஸ், எந்தெந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன்ஸ் இல்லை, கான்ஸ்டன்ட் பார்க்குறோம், ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட், அதில் எந்தெந்த கான்ஸ்டன்ஸ்க்குலாம் டைமென்ஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த கான்ஸ்டன்ஸ்க்குலாம் டைமென்ஷன் இல்லை, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.